பிரதம மந்திரி ஷ்ரம் யோகி மான்தன் என்ற திட்டம் 18 முதல் 40 வயது வரையிலான அமைப்பு சாரா தொழிலாளருக்கான இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். இத்திட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முறையாக செலுத்தி வந்தால் இந்திய அரசும் அதே அளவு இழைப்பு பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ரூபாய் 3000 உறுதியான ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்படுகிறது. சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள், சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் போக்குவரத்து சேவை வழங்குநர்கள், விடுதி மற்றும் விருந்தோம்பல் துறை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், கைவினை கலைஞர்கள், தெருவோர வியாபாரிகள், கைவினைப் பொருட்கள் உற்பத்தியாளர்கள், உணவக மற்றும் உணவு சேவை வழங்குநர்கள், மேலும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய பிற சேவை வழங்குநர்கள் ஆகியோர் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய தகுதியுடையவர்கள் ஆவார்கள். தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் கைபேசி எண்ணுடன் அருகிலுள்ள பொது சேவை மையத்தினை அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவர்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் இத்திட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி தகுதியுடைய தொழிலாளர்கள் பதிவு செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும், இதன் மூலம் சுற்றுலாத்துறையில் பணிபுரியும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பும் பொருளாதார நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு பூம்புகார் சுற்றுலா அலுவலர் அவர்களை நேரில் அல்லது தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவது குறித்து மாவட்ட தொழில் மையம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், கல்வி நிறுவன பிரதிநிதிகள், தொழில் நிறுவன பிரதிநிதிகள், வங்கியாளர்கள் ஆகியோருடான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாகை மாவட்ட ஆட்சியர் KJ பிரவீன்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். மேலும் இந்த கூட்டத்தில் தொழில்துறைகளில் திறன் தேவைகள், வேலை வாய்ப்புகள் குறித்தும், தொழிலாளர் துறையிலிருந்து தொழிலாளர் பட்டியலை பெற்று முன்கற்றல் அங்கீகாரம் பயிற்சி அளித்தல் குறித்தும், அரசு துறைகள், தொழிற்சாலைகள், பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் ஒருங்கிணைப்புடன் திறன் பயிற்சி செயல் திட்டம் உருவாக்குதல் குறித்தும், அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் தொழில்நுட்ப மையங்கள் பயிற்சி நடத்துதல் குறித்தும், மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சிறப்பு பிரிவினர்களுக்கான திறன் பயிற்சிக்கு பிந்தைய வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாவட்டத்தில் உள்ள திறன் மேம்பாட்டு திட்டத்தை அட்டவணை மற்றும் செயல்படுத்த துறை வாரியான பொறுப்புகள், கால கணிப்பு நடைமுறைகளை இறுதி செய்தல் தொடர்பாகவும், தொழிற்சங்கங்கள் தொடர்பாகவும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த கூட்டம் விரிவாக விவாதித்து முடிவு செய்யப்பட்டது. இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் தற்போது தொழில்நுட்ப ரீதியாகவும் சுய கணக்கெடுப்பு முறையிலும் முதன்முறையாக நடைபெறுகிறது. அதன்படி கணக்கெடுப்பாளர்களை கொண்டு கடந்த 1ஆம் தேதி முதல் நாகை மாவட்டத்தில் 30 நாட்கள் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்வதற்கு நகரம் மற்றும் கிராமம் வாரியாக தொடர்புடைய பேரூராட்சி செயல் அலுவலர்கள் மற்றும் வட்டாட்சியர்கள் கொண்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். மாவட்டத்தில் முதன்மை பயிற்றுனர் மற்றும் முன்னிலை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கள பயிற்றுனர்களாக 26 அலுவலர்கள் தேர்வு செய்யப்பட்டு தொடர்புடைய இயக்குநர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலகம் வாயிலாக பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பினை வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு மேற்கொள்ள 1200 களப்பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு கணக்கெடுப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்கு தேவையான விவரங்களை பொதுமக்கள் அளித்து களப்பணியாளர்களுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் அதிகாரிகளுக்கும் உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது. கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர் காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். கடன் பெறா விவசாயிகள் இம்மாவட்டத்தில் உள்ள பொது சேவை மையம் மூலமாகவோ, வங்கிகள் மூலமாகவோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம்.